இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே நான் என்ன நடக்கணும்னு நினைக்கிறேனோ அது மட்டும் தான் இங்க நடக்கும். வேணும்னா உனக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டவா? நீ வேணா இப்ப பாரு. ஆதிக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வரும். ஹலோ. சொல்லுங்க. அப்படியா? இதோ உடனே நான் கிளப்பி வரேன். இல்லை நான் இப்போவே வரேன். சரி. சரி, நான் வந்துடுறேன். சித்தி, எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்களா? சரி. பாத்தியா, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆதிக்கு போன் வந்து ஆதி இந்த நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு. அடுத்து நீ வெளியே போக போற. எப்படி நான் கேக்குறேன் அதையும் சொல்றேன். அதுக்கு தானே வந்திருக்க. எப்படி எப்படி என்கிட்ட நேருக்கு நேரா நின்னு சவால் விட்டு 100 நாளைக்குள்ள ஆதி கையால தாலிய கட்டிக்கிட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து விளக்கேத்தி கம்பெனியை மொத்தமா அவனுக்கு திருப்பி கொடுக்க போறேன்னு சொல்லி தானே என்கிட்ட சவால் விட்ட. இன்னும் என்ன 10 செகண்ட்ல நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். பாக்குறியா? அதிகலாம் இல்ல, வெறும் 10 செகண்ட் தான். உன்னோட கவுண்டன் இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10, 9, 8, 7. ரெண்டு, 1. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், நீங்க யாரு? நான் சுதாகர். இது என்னோட வீடு தான். இங்க பாரதிங்கிறது யாரு? நான் தான் சார் பாரதி. உங்களை ஒரு கொலை கேஸ் விஷயமா அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? பாரதியை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? ஆமா, பாரதி ஒரு கொலை கேஸ்ல பிரைம் சஸ்பெக்ட். அவங்க தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. திடுதுப்புன்னு வந்து பாரதியை கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க. அதுக்கு உங்ககிட்ட சாலிட் எவிடன்ஸ் இருக்கா? அவங்க எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் சார். சார், பொறுமையா இருங்க. எவிடன்ஸ் இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்றதுக்காக வீடு வரைக்கும் தேடி வரமாட்டோம். துறன்னு ஒருத்தரை அடிச்சே கொன்னு அவர் பணத்தை இந்த பாரதி எரிச்சிருக்காங்க.